பாப்பாக்கு இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிர் தோசை சுட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நேற்று நைட்டே ஒரு கிளாஸ் வந்து பச்சை பயிறு அப்புறம் கொஞ்சமாக அரிசி சேர்த்து ஊற வச்சுட்டு போயிட்டேன். காலையில் எந்திரிச்சு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கொஞ்சமாக வந்து சீரகமும் உப்பும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கிட்டேன். உங்கள் பாப்பா வந்து காரம் சேர்ப்பாங்க அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவும் லைட்டாக இஞ்சி கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். எங்கள் பாப்பா வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டான் அப்படின்றதுனால நான் வந்து பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிட்டேன். அது வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டு தோசை தவாவில் நம்ம நார்மலாக தோசை சுடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். என் பாப்பா வந்து கொஞ்சம் திக்காக சாப்பிடுவோம் தோசை, அதனால் வந்து நான் திக்காக வந்து ஊற்றிருக்கேன். ஸோ காலையிலே வந்து ஹெல்த்தியான ஒரு தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. எங்களுக்கு வந்து ப்ரெட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்தது. சரி அதில் வந்து நம்ம இந்த முட்டை பாலெல்லாம் அடித்து ஒரு டிஷ்ஷு செய்வாங்களே அது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டை அப்புறம் வந்து 2 ஸ்பூன் வந்து சர்க்கரை இதை நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக மட்டும் பால் சேர்த்து நல்லா வந்து கலக்கி மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த ப்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் நல்லா வந்து தடவி தடவி இந்த பஜ்ஜிக்கு வந்து போட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா வந்து தடவிட்டு நம்ம தோசை தவால நம்ம நார்மலாக வந்து சிம்மில் வச்சு இந்த மாதிரி 2 சைடும் வேக வச்சு எடுத்தால் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்.